ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில சயின்டிஃபிக்கலான விஷயங்கள்லாம் வரும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 22. டாக்டர் ஜியோவானி கூட நம்ம ஹீரோவா ஆத்தரை ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஆத்தர் அவனோட பிளாஸ்மா வச்சு துண்டா கட் பண்றான். ஆனா ஜியோவானிக்கு எதுவும் ஆகல. நீ அட்டாக் பண்ண போறேன்னு உன் மைண்ட் நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜியோவானி வந்துட்டு ரொம்பவே ஹீட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்மோக் இது பண்றான். அச்சோ சுடுது சுடுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் நம்ம ஹீரோ மேல இறக்கிடுதான். என்ன விட்டு இறக்கி தொல்லடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஹைட்டா இருக்கிற ஒரு இடத்துல இறக்கி விட்டுருதான். எவாஞ்சலிஸ்ட் பிளான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்டிவேட் ஆகும். எல்லா பில்லர்ஸையும் வச்சு நாங்க இந்த மொத்த உலகத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். எவாஞ்சலிஸ்ட் கிரியேட் பண்ணதுதான் இந்த ஹோலி சோல் டெம்பிளும். அண்ட் நாங்க நினைச்சபடி தான் நீங்க இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நாங்க அழிவை கிரியேட் பண்ணுவோங்கிறதுக்கு சின்ன சாம்பிள் ஒன்று நான் இப்ப காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜியோவானி சொல்லவும், நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன் பிரதர் ஷோ மாதிரியே நீயும் சாமத்தா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஜியோவானி சொல்லவும், என் பிரதர் ஷோவை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமையா அவன் பிரெயின் வேவ்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணிருக்கா, அவன் ஒரு டால் மாதிரி சாமத்தா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆமையா ஷோக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஆரோக்கு அது பிடிக்கல. என்ன ஏதோ விருப்பம் இல்லாம பாக்குற மாதிரி திரும்பிக்கிட்ட, உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ இதை பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாமையா சொல்றா. ஷோவோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி ஹாமையா அவனை அசையாதபடி வச்சிருக்கா. உன் பிரதர் இப்போ ஹாமையா விளையாடுற ஒரு டாலா இருக்கான்னு சொல்லவும், அவனை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சொல்ல முடியாது அப்படின்னு ஜியோவானி சொல்லவும், நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்றான். இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி ஜியோவானி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். இங்க தாண்டா இருக்கான்னு ஆத்தர் சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப செம டென்ஷன்ல ரேபிட யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா வந்து அவனை அட்டாக் பண்றான். அந்த இடமே டோட்டலா அதிருது. உன்ன மாதிரி ரத்த வரி பிடிச்சவன் கூட நம்பி நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட ரத்த வரியை நீ சென்ஸ் பண்ணியா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா, நீ வேல்கனை கொல்லணும்னு நினைச்சப்போ சென்ஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா நிஜமாவா சொல்ற? இதை தான் நான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீணா போகல. டோலா பஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் டோலா லிங்க கனெக்ட் பண்ண முடியும். அப்படின்னா எனக்குள்ள டோலா அவேக்னிங் ஆக போகுது. நான் டோலா கூட ஐக்கியமாக போறேன் அப்படின்னு ஜிவானி சொல்றான். டோலா பஸ்ட் இருக்கிறவங்க கூட மட்டும் தான் டோலா லிங்கால கனெக்ட் ஆக முடியும்னா லெப்டினன்ட் கான்ட்ரோ கூட நான் கனெக்ட் ஆனேன். அப்ப அவனும் டோலா பஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். எவாஞ்சலிஸ்ட் டோலாவை சேர்ந்தவா, அவ ரொம்பவே பவர்ஃபுல்லானவா. ஒன்னால அவளை அழிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீங்க கும்பிடுற அந்த சோரியல் கடவுள் கூட தானே உங்களை ஐக்கியமாகணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனா அப்படி ஒரு ரிலீஜியனை கிரியேட் பண்ணதே நீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன் கைண்ட நான் கடவுளா மாத்தணும்னு நினைக்கிறேன். உனக்கு டைம் வரும்போது புரியும் அப்படின்னு ஜிவானி சொல்றான். மொத்த இடமா அழிய போதா அப்படின்னு சொல்லி ஓபி கேட்கவும், ஆமா ஹீட் சிக்னேச்சர் அசம்பிள் ஆனதை வச்சு பார்க்கும்போது ஒரு கோன் ஷேப்ல இருக்கு. டெமாலிஷன் பண்றதுக்கு பாம்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் கோன் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லா பாமும் வெடிச்சு சென்டர்ல கேதர் ஆகும். அதுல இருந்து பவர் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டையோ அது உடைக்கும். பாமுக்கு பதில் இன்ஃபர்னோஸ் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் வெடிச்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லவும், இது எந்த அளவுக்கு டோக்கியோவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி டோ கேப்டன் கேட்கவும், இது மட்டும் வெடிச்சா மொத்த டோக்கியோ எம்பயருமே காணாம போயிரும் அப்படின்னு விக்டர் சொல்லவும், அவ்வளவு சீரியஸா இது அப்படின்னு நோபி கேட்கறான். நானும் நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி மாக்கியோட அண்ணன் இங்க வரான். சென்டர்ல இருக்கிற ஃபயரை நம்ம வேற சைடா செகண்ட் ஜெனரேஷன் ஆளுங்களை வச்சு மாத்திட்டோம்னா பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னு விக்டர் சொல்லவும், லெப்டினன்ட் செகண்ட் ஜெனரேஷன் தானே அப்படின்னு ஓசே கேட்கறான். பெரிய லெவல் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண அவர் பவர் யூஸ் ஆகாது அப்படின்னு விக்டர் சொல்றான். பேசிட்டு இருக்க டைம்ல ரேடியேஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு வால்கன் சொல்றான். இதை தடுக்க யாருமே இல்லையான்னு கேப்டன் கேட்கவும், ஒரு ஆள் இருக்காங்க, அதுதான் மாக்கி அப்படின்னு விக்டர் சொல்லவும், ஏன் தங்கச்சி எல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஓசை சொல்றான். இது ரொம்ப டேஞ்சர், அவளோட உயிருக்கு கொஞ்சம் வேல்யூ கொடுங்களேன்னு சொல்லவும், உயிருக்கு வேல்யூ கொடுக்கறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த டோக்கியோ எம்பையர்ல இருக்கிற மக்களோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவளை கூப்பிடவே செய்யறோம் அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்றான். டாமிக்கு இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். பெனிட் சிம்பிளா கொடுத்தது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மட்டும் கிடையாது, அது ஒரு கம்யூனிகேட்டர். அதை யூஸ் பண்ணி உள்ள நடந்த எல்லாத்தையும் மாக்கி கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. மாக்கி இன்னும் டைம் இருக்கு, இங்க இருந்து போயிரு அப்படின்னு ஓசை சொல்லவும், இதை என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி மாக்கி சொல்றா. சோ இப்ப வெடிச்ச உடனே ஃபயர் பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ ரெடியா நின்னுட்டு இருக்கா. அதுச்சோ இன்னொரு பிரச்சனை இருக்கு. வெடிச்சா ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுவா, அது டோக்கியோக்கு மேல வெடிக்காது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரும் எரிஞ்சு போயிருவோம். அதுவும் என்ன மாதிரி பவரே இல்லாதவங்க எல்லாம் உடனே கருகி போயிருவோம் அப்படின்னு விக்டர் சொல்லுவான். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்ப ஃபயரை கண்ட்ரோல் பண்ணாலும் எல்லாரும் செத்துருவாங்களான்னு கேப்டன் கேட்கவும், மேல இருக்கிற மக்கள் யாரும் சாக மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம எல்லாரும் செத்துருவோம். டாமிக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சோ அவ மட்டும் சாக மாட்டா அப்படின்னு சொல்லவும், நான் கண்ட்ரோல் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாக்கி சொல்றா. ஹீட் சிக்னேச்சர்ஸ் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த ஃபயர் எல்லாத்தையும் எந்த இடத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி விக்டர் யோசிக்கிறான். நம்ம ஹீட்டை எப்படியாச்சும் கோல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த நெதரோட மொத்த மேப்புமே மெமரைஸ்ல இருக்கு, சோ ஏதாச்சும் தேவைன்னா கேளுங்க அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஜியோ தெர்மிக்க பண்ணலாம். சரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம்ல என் மேல நம்பிக்கை வச்சு நான் சொல்றது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். மாக்கி ஃபயரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவளோட பிரதரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றான். ரேடிங்ஸ் அதிகமாகுது, வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். ரீட்ஸோ அதை வெடிக்க வைக்கிறா. டக்குன்னு மாக்கி வந்துட்டு எல்லா ஃபயரையும் கண்ட்ரோல் பண்றா. மேப் உனக்கு ஃபுல்லா தெரியும்னு சொன்னல, எந்த இடத்துல ஆளுங்க இல்லையோ அந்த இடத்த பார்த்து எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு கீழே அனுப்பு அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். இப்ப மாக்கி வந்துட்டு எல்லா ஃபயரையும் ஒரே இடத்துல கேதர் பண்றா. நாங்க யாருன்னு இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ரீட்ஸு ஹாப்பியா போயிட்டு இருந்தா. என்ன இது வெடிக்கிற சவுண்ட் கேட்கல,
ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஓசே வந்து மாக்கிக்கு எந்த வழியா ஃபயரை கீழே கொண்டு போனோம் அப்படிங்கிற வழியை காட்டுறான். இப்போ அவ்வளோ ஃபயரை கீழே கொண்டு போறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சாயில் ஈரப்பதத்தோட இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஃபயரை கூலிங் பண்ணிடும். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஃபயரை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சு சாயில் அதை கூல் டவுன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு விக்டர் சொல்றான். அதே மாதிரி ஃபயரும் வந்து கூல் டவுன் ஆகிடுது. மாக்கி இல்லைன்னா நம்ம எல்லாருமே காலி. அவளை நீங்க கம்பெனி எயிட்ல சேர்த்தது உண்மையிலேயே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். இப்போ புரியுதா, நான் இல்லாம இங்க இது நடந்திருக்காது, நான் கம்பெனி எயிட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி மாக்கி அவங்க அண்ணன் கிட்ட சொல்றா. திடீர்னு ஏதோ அதிர சவுண்ட் கேக்குது. ஆனா எதுவும் நடக்கலன்னு ஜியவானி புரிஞ்சுக்கிட்டான். நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அதை தடுத்துட்டாங்கன்னு தெரியுது. அப்படித்தானே ஆத்தர் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஆத்தரை காணோம். அவனோட மைண்ட் அவன் பிளாங்க் ஆயிட்டு ஜியவானியை வெட்டுறதுக்கு அவன் போறான். ஆத்தர் மைண்ட்ல எதுவும் இல்லங்கிறதுனால ஜியவானியால அதை ரீட் பண்ண முடியல. இப்ப ஜியவானி அவன் துண்டா வெட்டியிருந்தான். ஆத்தர் உண்மையிலேயே அவன் மூலையில எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். கம்பெனி எயிட்ல கூட இவ்வளவு திறமையான ஒருத்தன் இருப்பான்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜியவானி எந்திக்கிறான். வெட்டப்பட்ட அவன் உடம்புக்குள்ள இருந்து நிறைய பூச்சியா வருது. நம்ம ஹீரோ டக்குனா அது எல்லாத்தையுமே ஃபயரை வச்சு எரிக்கிறான். ஜியவானி அங்கிருந்து தப்பிச்சு விடவான். அவனை பிடின்னு சொல்றான். ஆத்தர் அவன் பாடியை மட்டும் பிடிச்சு வச்சிருக்கான். அவன் தலை அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருது. நான் நினைக்காத லெவலுக்கு இன்னைக்கு ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா கம்பெனி எயிட் நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா எல்லாருமே இறந்து போயிருப்போம், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு கம்பெனி 2ஓட கேப்டன் சொல்றான். இப்போ புரியுதா நான் உங்களுக்கு தேவைன்னு அப்படின்னு சொல்லி மாக்கி அவன் பிரதரை பார்த்து கேட்கறா. அவன் உன்னை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான், அவனை மட்டும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து லிeutenant பார்த்து சொல்றான். நான் கம்பெனி 8க்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாக்கி சொல்லவும், உன்கிட்ட பவர்ஸ் இருக்கு, நீ சொல்றதோ கரெக்ட் தான் அப்படின்னு லிeutenant சொல்லுவோம். என் பவர்ஸ்க்காக மட்டும் இல்ல, மக்களை காப்பாற்றணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லவோ, சரி நான் உன்னை திரும்ப வர ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி லிeutenant சொல்லிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். மாக்கி ரொம்பவுமே ஹாப்பி ஆவரா. ஹீட் சிக்னேச்சர் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு வால்கன் சொல்றான். இந்த ஒயிட் கிளாட் இவ்வளவு டேஞ்சரஸானவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி 2 கேப்டன் சொல்றான். டோலா லிங்க்ல நாங்க கனெக்ட் ஆனோம்னா அப்படின்னா லிeutenant காண்ட்ராவும் கூடிய சீக்கிரம் டோலா பஸ்ட் அவேக்னிங் பண்ண போறானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜெகநாத்க்கு எதுவும் இல்ல, அவன் பொழைச்சிருவான், நீ மட்டும் இல்லைன்னா அவன் நேரத்துக்கு இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும், ஆக்சுவலி அவன் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி டாமிக்கி வருத்தப்படுறா. கம்பெனி 8 தான் இன்னைக்கு எல்லாரையுமே காப்பாத்திருக்காங்க, நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஒயிட் கிளாட இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி 2 கேப்டன் சொல்றான். நம்ம பொண்ணு திரும்ப போயிட்டாலான்னு வருத்தமான்னு கேட்கவும், அவளோட பேஷனை அவள் ஃபாலோ பண்றது எனக்கு சந்தோஷம் தான், உன்கிட்ட இருக்கிற பவர்ஸ் தானே அவகிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு, உன்னை மிலிட்ரியில இல்லாம ஹவுஸ் சேஃபா வச்சிருக்கிறதுல உனக்கு எதுவும் வருத்தமான்னு கேட்கவும், நம்ம குடும்பத்தை சேஃபா வச்சுக்கிட்டதே எனக்கு போதுமானது தான், ஆனா மாக்கிக்கு அந்த மாதிரி இல்ல, எல்லாரையும் அவ காப்பாற்றணும்னு நினைக்கிறா, அவளுக்கு உங்க குணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. யாரை பார்த்து கொரிலான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி மாக்கி ஆத்தர அடிக்கிறா. மாக்கி திரும்ப வந்துட்டா, அதுல சந்தோஷம்னு சொல்லவும், ஆனா எதுவுமே மாறலையே சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு எப்படிதான் கம்பெனி நடத்துறீங்களா அப்படின்னு ஹிபானா சொல்லவும், அவங்க எல்லாருமே ஒரு முட்டாள் தான், ஆனா அவங்க எல்லாருமே ஒரு ரியல் ஹீரோஸ் அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு கோண்ட்ராவை தான் டோலா லிங்க் மூலியமா நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜியவானியை சென்ஸ் பண்ணிருப்பான். டோலா பஸ்ட் இருக்கிறவங்க ஆர் அவேக்னிங் ஆக போறவங்க கூட மட்டும்தான் வந்துட்டு டோலா லிங்க் மூலியமா கனெக்ட் ஆக முடியும். அப்படின்னா நானும் ஒரு டோலா பஸ்டா மாற போறேன் அப்படின்னு சொல்லி ஜியவானி ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான். ஜியவானி சொல்றதை வச்சு பார்க்கும்போது கோண்ட்ராவும் ஒரு டோலா பஸ்டா அவேக்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.